வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன். நடிகர் விஜய், தளபதி விஜய், தாவேகா தலைவர் விஜய் மீண்டும் தொடர்ந்து நடிக்க போறார் அப்படின்னு தான் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜனநாயகன் என்னுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்கிற விஜய் அவர்கள் திரும்ப தொடர்ந்து நடிப்பாரு அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இந்த 2026 தேர்தல் விஜய்க்கு சாதகமாக இருக்க போறதில்ல. என்ன காரணம்? யார் காரணம்? விஜய் தான் காரணம். இதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் விஜய் சார். நீங்க முதலாக இந்திய தொலைக்காட்சிகளில் முறையாக அப்படின்னு சொல்றது மாதிரி நீங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை தலைமை ஏற்று நடத்தியிருக்கீங்க விஜய் சார். அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஆனா இழவு வீட்டுல போய் இப்படி எல்லாம் நீங்க செய்யறதுங்கிறது நல்லா இல்ல விஜய் சார். அஜித் குமாருடைய மரணத்தை வைத்துக் கொண்டு ஒரு மலினமான, கேவலமான, மிக மோசமான அரசியலையா எடுத்துக்கிறது விஜய் சார். சாரி சொன்னா போதுமா அப்படின்னு கேக்குறீங்களே. சாரின்னு இதுவரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமாவது, எந்த ஒரு அரசு மேல்மட்டத்தில் இருக்கிற ஒரு தலைவர் சொல்லியிருக்காரா விஜய் சார்? ஜனநாயகன் ஷூட்டிங் இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு ஞாயிற்றுக்கிழமையா பார்த்து நீங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கீங்க. 24 லாக்அப் மரணங்கள் திமுக ஆட்சியில நடந்திருக்குன்னு விஜயகாந்த் ரேஞ்சுக்கு புள்ளி விவரங்களும் சொல்லியிருக்கீங்க விஜய் சார். ஆனா அந்த 24 பேருக்கு நீங்க சாரி சொன்னீங்களா அப்படின்னு நீங்க ஸ்டாலின் கேக்குறீங்களே. அந்த 24 பேர் வீடு மரணத்துக்கு நீங்க போயிருந்தீங்களா விஜய் சார்? அப்ப ஏன் போகல விஜய் சார்? ஏன்னா அப்ப விஜய் கட்சியை ஆரம்பிக்கல. கட்சியை ஆரம்பிச்சா ஒரு பேச்சு, கட்சியை ஆரம்பிக்கலன்னா அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாதுதான். இதுதான் உங்களுடைய மக்கள் மேல நீங்க வச்சிருக்கிற அபிமானமா, அன்பா, பேரன்பா, பெருங்கருணையா? இதுக்கு என்ன பேரு விஜய் சார்? சிபிஐ அது RSS மாதிரி, சிபிஐ அது ஒரு பிஜேபி, சிபிஐ அது விஸ்வ இந்து பரிஷத். அதுக்கு பின்னாடியே திமுக அரசு ஒளிஞ்சிக்குது அப்படின்னு கேக்குறீங்களே. இப்ப பிஜேபிக்கு பின்னாடி, RSSக்கு பின்னாடி, விஸ்வ இந்து பரிஷத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது நீங்க தான் தலையை எட்டி பார்த்து காமிச்சிட்டீங்களே விஜய் சார். நீங்க ஒரு சங்கிக்கு எதிரானவர் நினைச்சிட்டு இருந்தாக்க அந்த சங்கிக்கு தலைவரே நான் தான்ன்ற மாதிரி ஆயிட்டீங்களே விஜய் சார். மதுரைக்கு பக்கத்துல திரும்புவனத்துல அந்த அஜித் குமார்ங்கிற காவலாளி மரணத்துக்கு நீங்க போனீங்க. அவங்க குடும்பத்துல துக்கம் விசாரிக்க போனீங்க. இதுக்கு முன்னாடி நடந்த 23 லாக்அப் டெத் மரணங்களின் போது நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? ஏன் போகல? காரணம் என்ன? ஏன்னா 1, அப்ப நீங்க கட்சி ஆரம்பிக்கல. 2, நீங்க பிஜேபி பக்கமா யார் பக்கம் அப்படிங்கிறதே தெரியல. 3வது, நீ கட்சி ஆரம்பி அப்படின்னு உங்களுக்கு டெல்லியில இருந்து அழுத்தம் கொடுக்கப்படல. அதனால அப்பெல்லாம் அது உங்களுக்கு பெருசா தெரியல இந்த 4 வருஷத்துல. ஆனா இப்ப அஜித் குமார் மரணம் பெருசா தெரிஞ்சதுக்கு காரணம் இப்ப நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு இந்த அரசியல் ஷூட்டிங்கை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. அதான காரணம். சரி, 2வது விஷயம், இவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கலையா, இவங்களுக்கு போய் நீங்க ஏன் போகல அப்படின்றலாம் நீங்க ஸ்டாலினை பார்த்து கேட்கறதும் நாங்க உங்கள்கிட்ட கேட்கறதுமா இருக்க. இப்ப ஏன் அதுனாக்க இந்த 24 லாக்அப் டெத் மரணங்கள்ல இதுதான் மிகப்பெரிய அளவுக்கு மக்கள் மத்தியிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. மக்கள் வெகுண்டு எழுகிற அளவுக்கு, பயந்து போற அளவுக்கு, பீதி அடைகிற அளவுக்கு இதுதான் வீடியோ காட்சிகளோட வைரல் ஆகியிருக்கு. இதுதான் உண்மைக்கு நெருக்கமான ஒரு லாக்அப் டெத். லாக்அப்ல நடக்கல, ஆனா அந்த மரண கொடூரம் நம்மளை இம்சை பண்ணிருக்கு. இதுதான் ஒரு 9.5 பவுன் செயின் காணுன்னு ஒரு நிக்கிதான்ற ஒருத்தி சொன்னாங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய உயிர் பலி வாங்கியிருக்கீங்களான்ற ஒரு கோபத்தை நமக்குள்ளார ஏற்படுத்தி இருக்கு. அதனாலதான் விஜய் சார் சாரி கேட்டாரு தமிழக முதல்வர். நீங்க அமித்ஷா சொல்றதான் கேக்குறீங்க. நீங்க எப்ப நீங்க தூக்கத்திலேருந்து எந்திரிக்கிறீங்களோ அப்பத்தான் நீங்க அறிக்கை விடுக்கிறீங்க.
நீங்க எப்ப ஷூட்டிங் போகலையோ அன்னைக்கு தான் நீங்க கூட்டத்தை கூப்பிட்டுருக்கீங்க. நீங்க இப்படியாகவே இருந்தால் உங்களுடைய இளைஞர்களுக்கான அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக நீங்கள் ஒருபோதும் இருக்க முடியாது விஜய் சார். இதுதான் கலை யதார்த்தம். அப்படியே வந்து நின்ன உடனே ஆஹா அப்படின்னு ஓட்டு போட்டுருவாங்கன்னு மட்டும் தயவு செய்து மக்களை முட்டாள்கள் என்று நினைத்து விடாதீர்கள். தாவேகா தலைவரே, தாவேகாவில் 234 தொகுதியில நிக்கிறதுக்கு ஆள் இருக்காங்களா? தாவேகாவில் 234 தொகுதிகளில் உள்ள ஓட்டுச்சாவடிகளுக்கு பூத் ஏஜென்ட் நியமிச்சிட்டீங்களா? மாவட்டம், வட்டம், நகரம், ஒன்றியம் இதுக்கெல்லாம் நீங்க பொறுப்பாளர்களை நியமிச்சிட்டீங்களா? இது எதுவுமே இல்லாம பாக்கெட்ல வெற்றிக்கனி எப்படி விழும்? ஏதாவது அமித்ஷா அப்படி ஏதாவது மந்திர தந்திரம் ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கிறாரா உங்களுக்கு? திடீர்னு இன்னைக்கு வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திட்டாக்க ஆஹா விஜய் வெகுண்டு எழுந்து விட்டார், சென்னையே குலுங்குகிறது. என்ன சார் இது? சினிமாவா சார் இது? சினிமாவில் ஹீரோ என்ட்ரி மாதிரி நீங்க திடீர்னு வந்து என்ட்ரி கொடுத்துட்டாக்கா கைத்தட்டலாம் சார், விசில் அடிக்கலாம் சார். ஆனா ஓட்டு ஓட்டு அதை ஞாபகத்தில் வச்சுங்க. சும்மா களத்துல வந்து இறங்கினேன் ஏதோ ஒண்ணு பேசுறேன்னு எதுவுமே தெரியாம நீங்க எடப்பாடி ஆட்சியில நடந்தப்ப இருந்த லாக்கப் டெத்துக்களை பத்திலாம் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு ஆள் இல்லாத அந்த ரயில்வே கேட்ல வந்து பஸ் பள்ளி மாணவர்கள் அதை பத்தி நீங்க மத்திய அரசாங்கத்தை கண்டிக்க மாட்டேன்றீங்க. இன்னைக்கு திருவள்ளூர்ல திருவண்ணாமலை ஜோதி மாதிரி தகதகன்னு ரயில் பெட்டிகள்லாம் எரிஞ்சிருக்கு. இந்த அலட்சியத்துக்கு மத்திய அரசு காரணம்னு வாய் என்று வரமாட்டேங்குது. பயப்படுறீங்க, பம்புறீங்க. எதுக்கு பம்புறீங்க? ஈடு ரைடு வந்துரும்னா என்ன காரணம் விஜய் சார்? மத்திய அரசை பத்தி, ஒன்றிய அரசை பத்தி, பாஜக அரசை பத்தி, மோடி அரசை பத்தி, பிஜேபியை பற்றி, அமித்ஷாவை பற்றி ஒரு வார்த்தை உங்களுக்கு பேச தெம்பு இருக்கா? தைரியம் இருக்கா? துணிச்சல் இருக்கா? சும்மா ஸ்டாலின் சார் ஸ்டாலின் சார் அப்படின்ட்டாக்கா உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? ஸ்டாலின் சார் மன்னிப்பு கேளுங்க, ஸ்டாலின் சார் பிராயச்சித்தை தேடுங்க அப்படின்னு சொன்னாக்க ஸ்டாலின் சார் மட்டும்தான் தமிழ்நாடா? திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தமிழ்நாடா? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்துட்டா உங்களுக்கு எல்லா ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்னு ஒரு குருட்டுத்தரமான நம்பிக்கையை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? இங்க பாட்டாளி மக்கள் கட்சி செய்கிற அரசியல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிற அரசியல், விடுதலை சிறுத்தைகள் செய்கிற அரசியல், காங்கிரசினுடைய அரசியல், கம்யூனிஸ்டுக்காரங்களுடைய 2 கம்யூனிஸ்டுக்காரங்களுடைய அரசியல், கிருஷ்ணசாமியினுடைய அரசியல், புரட்சி பாரதத்தினுடைய அரசியல், ஐஜேகே இருக்காரு எஸ்ஆர்கே எஸ்ஆர்எம் அவருடைய அரசியல், இப்படி பல அரசியல்கள் இருக்கு சார். நீங்க எல்லா அரசியலும் பேசினால்தான் பொதுவானவர். நீங்க ஸ்டாலின் மட்டுமே பேசிட்டு ஓட்டு வாங்கலாம்னு நினைச்சீங்கன்னாக்க அது பூஜ்ஜியத்துலதான் கொண்டு போய் முடியும். நீங்க யார் கூட கூட்டணி வைக்க போறீங்க? என் தலைமையில தான் கூட்டணி, நான் தான் சிஎம் அப்படின்றீங்க. அது என்னவோ அது அடுத்தடுத்த கட்டங்கள்ல பார்க்கலாம். ஆனா இந்த நீங்கள் ஒரு பாஜகவின் பின்புலத்தை வைத்துக்கொண்டு பேசுபவர் என்பது திரும்ப திரும்ப நீங்க ஊர்ஜிதப்படுத்தி கொண்டே வருகிறீர்கள் விஜய் சார். நீங்க கட்சி ஆரம்பிக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா பெருமிதமா அட பரவாயில்லையே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அதற்கு காரணம் நீங்க இல்லை, அந்த மரியாதைக்கு காரணம், உங்க மேல ஒரு பெரிய ஆச்சரியம் வந்ததுக்கு காரணம் நீங்க இல்லை, உங்க அப்பா. உங்க அப்பா அவருடைய கருத்துக்கள்ல சட்டத்தையும் நீதியையும் வைத்துக் கொண்டு விளையாடினார் சினிமாவோட ஸ்கிரிப்ட்ல. ஆனா அங்கிருந்து வந்திருக்கிறவரு அவருடைய பையன் நல்ல விதமாத்தாயா அந்த தம்பி வருவான் அப்படின்ட்டெல்லாம் நாங்க நினைச்சிட்டு இருந்தோமே, அது மொத்தமும் புஷ்னு புஷ்வானமாக்கிட்டீங்களே விஜய். இந்த ஆர்ப்பாட்டம் என்ன உங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியை கொடுத்ததாகவோ, உங்க இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மலர்ச்சியை கொடுத்ததாகவோ, புத்துணர்ச்சியை கொடுத்ததாகவோ ஆதவ் அர்ஜுனாவோ புஷி அண்ணாவோ சொல்லலாம். ஆனால் மக்கள் உங்களை ஒரு வேறு விதமாக பார்க்க தொடங்கி விட்டார்கள். அவனா நீ அப்படின்னு நீங்கள் எந்த கட்சியினுடைய ஊதுகுரலாக இருக்கிறீர்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் தமிழகத்தில் இப்படி இன்னொருவரின் முகமூடியை வைத்துக்கொண்டு வாக்கு சேகரிப்பது என்பது
அதுவும் இந்துத்துவாவை வைத்துக்கொண்டு அரசியல் செய்பவர்களுடைய முகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவு, சாயந்தர கனவு, ராத்திரி கனவு, காலை கனவு, வெறும் கனவு. வணக்கம்.